வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 22 பொருள் சேர்த்து சத்து மாவு அரைச்சிருக்கேன். வாங்க என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல ராகி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எல்லா பொருளுமே 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ராகியை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ராகியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கம்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கம்பை நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், நல்லா இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நாட்டு சோளம் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மக்காச்சோளம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லா பொருளையுமே வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அப்புறம் சத்து மாவு நல்லா இருக்காது. பச்சை பயிறு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 100 கிராம். கருப்பு உளுந்து 100 கிராம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட 100 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்து எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். எள்ளு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கோதுமையை நல்லா வறுத்துக்கலாம். தினை அரிசி 100 கிராம். சாம அரிசி 100 கிராம். குதிரைவாலி அரிசி 100 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளு 100 கிராம் சேர்த்துக்கலாம். பார்லி 100 கிராம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் மூங்கில் அரிசி தான் வறுத்துட்ருக்கேன். இது நல்லா வறுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நிலக்கடலை 100 கிராம் வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு அரைக்கும் போது நீங்கள் தோல் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா இப்படியே கூட அரைச்சிக்கலாம். 100 கிராம் முந்திரி வறுத்துக்கலாம். கூடவே 100 கிராம் பாதாமும் வறுத்துக்கலாம். பாதாம் வறுக்கும்போது பாதாம் நல்லா வறுபட்டுருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாதாமை கையில் எடுத்து இப்படி உடச்சோன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அப்படி இருந்தால் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வாசனைக்காக 10 கிராம் ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதில் சிறுதானியம் நட்ஸுன்னு நிறையா சேர்த்துருக்கிறதுனால செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் செரிக்கிறதுக்காக நம்ம இதில் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே சுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. சத்து மாவு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. நம்ம அரைச்சிட்டு வந்த சத்து மாவை வச்சு சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் சத்து மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா அதை கரைச்சி விட்டுக்கலாம். இதை இப்போது அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். சத்து மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலை 2 கிளாஸ் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் சத்து மாவு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.